விஜய் தற்போது அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கும் அவர் 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். கண்டிப்பாக விஜயை வெல்ல வைத்து கோட்டைக்குள் அனுப்ப வேண்டும் என அவரது ரசிகர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கான முழு திட்டத்தோடு அவர்களும் களமாடி வருகிறார்கள். இந்த சூழலில் பவர் ஸ்டார் சீனிவாசன் விஜயை விளாசி பேசியிருக்கிறார். என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். கோலிவுட்டில் மிகப்பெரிய வசூல் செய்யும் ஹீரோக்களில் ஒருவர் விஜய். அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் கூட 400 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்ததாக படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனமே அறிவித்திருந்தது. வரிசையாக அவர் நடித்த படங்கள் எல்லாமே அசால்ட்டாக 200 கோடி ரூபாய் வரை வசூலிக்கின்றன. இதனால் அவர்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று அவரது ரசிகர்கள் கடந்த சில காலமாகவே தொடர்ந்து கூறி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர் இன்னும் ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்கவிருக்கிறார். ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தை எச். வினோத் இயக்கி வருகிறார். இந்த படத்தை முடித்துவிட்டு சினிமாவிலிருந்து விலகும் அவர் அரசியலில் முழு கவனத்தையும் செலுத்துகிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கும் அவர் இப்போதே 90% அரசியல்வாதியாக மாறிவிட்டார். இது அவரது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் சினிமாவிலிருந்து அவர் விலகுவதாக அறிவித்திருப்பது சின்ன சோகத்தையும் கொடுத்திருக்கிறது. முதலில் விக்கிரவாண்டியில் வைத்து தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்தினார். அதில் தனது கொள்கை, அரசியல் எதிரி உள்ளிட்டவைகளை விளக்கினார். பிறகு எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். அதிலும் அரசியல் ரீதியான பேச்சுக்களை முன்வைத்தார். இந்த 2 இடங்களிலுமே அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். இதனால் அவருக்கு எதிராக திமுகவினர் களமாட ஆரம்பித்திருந்தனர். அதேபோல் பரந்தூர் சென்றபோதும் கடுமையாக விமர்சனம் செய்தார். அவர் எப்போது திமுகவை குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரையும் பிரதமர் மோடியின் பெயரையும் சொல்லாமலே இருந்தார். இப்படிப்பட்ட சூழலில்தான் சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் திருவான்மியூரில் நடைபெற்றது. அதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விஜய் அந்த கூட்டத்தில் எவ்வாறு பேசப்போகிறார் என்பதுதான் பலரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த கூட்டத்தின் மேடையில் பேசிய விஜய், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களை என வீரப்பாக பேசினால் மட்டும் போதாது, செயலிலும் காட்ட வேண்டும். எப்போது பார்த்தாலும் பெயரை சொல்ல மறுக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். நான் கூட ஒரு படத்தில் சொல்லுவேன், லியோவை பார்க்கணும்னு. அது மாதிரி இருக்குது இது. அடுத்த வருட தேர்தல் தமிழ்நாட்டில் வித்தியாசமானதாக இருக்கும். தவேகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே என பேசியிருந்தார். இந்நிலையில் ஒரு படத்தின் பூஜையில் கலந்து கொண்ட பவர் ஸ்டார் சீனிவாசன் விஜய் குறித்து பேசினார். அப்போது பேசிய அவர், விஜய் முதலில் களத்துக்கு வர வேண்டும். பாரம்பரிய கட்சியான திமுகவை கண்டபடி விமர்சனம் செய்யக்கூடாது. நான் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன் என்று விஜய் பேச்சுக்கு தற்போது பவர் ஸ்டார் சீனிவாசன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கலாம். நான் அவருக்கு எதிரி, நான் வச்சிருவேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் இவருடைய வயசு. அதனால் எடுத்தவங்க மேடையில் கூட்டம் இருக்குது, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம். எதுவுமே நான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப மானசீகமாக நான் தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இல்லைடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை.